ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல். இன்றைக்கி ஒரு நம்ம சூப்பரான வெஸ்டர்ன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் டோனட். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு என்ன தேவை, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான 1/4 கப் வெண்ணெய். இது ஈஸ்ட்டு தயார் பண்ணுறதுக்காக கொஞ்சம் போல் பால், 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு, 1 முட்டை, 1 டம்ளர் பால், இது டோனட்டுக்கு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, சிட்டிக்கு அளவு உப்பு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை வளர வச்சுக்கலாம். ஈஸ்ட்டை வளர வைக்கிறதுக்கு பாலோட சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டை இதோட கலக்க போகிறோம். ஈஸ்ட்டில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ஈஸ்ட் கலக்கிறதுனால ஒன்றும் கெடுதி இல்லை. ஈஸ்ட் வளர்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதனால் இது நம்ம கலந்து ஒரு 5 மினிட்ஸ் இதை நம்ம தனியாக வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கங்க. இப்போது ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் எடுத்து வச்சுருக்க மைதா போடுறேன். சின்னதாக லைட்டாக நடுவில் குழி பறிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் நல்லா வளர்ந்து வந்துருச்சு. மைதாவோடு அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்குவோம். எல்லா மாவுலையும் படுற மாதிரி ஈஸ்ட்டை நல்லா கலந்துக்கங்க. நல்லா கலந்துக்குவோம் ஃபுல்லாகவே. இது கூட இப்போ நம்ம முட்டை வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி முட்டையை உடச்சி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி இது பண்ணிக்கோங்க. முட்டையை அடிக்க வேண்டாம், நார்மலாகவே நீங்கள் ஊற்றிக்கலாம். முட்டையை அடிக்கணும்னு இல்லை. அடுத்து சிட்டிக்களவு உப்பு, எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கங்க. அடுத்து 1/4 கப் வெண்ணெய், அதையும் கலந்துக்குவோம். வெண்ணெயை எப்பயுமே ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுருங்க. அப்போ தான் உருகி வரும். இல்லாட்டினா ஓவன் இருந்துச்சுன்னா அதில் வச்சு கூட நீங்கள் உருக்கிக்கலாம். வெண்ணெயை நல்லா கலந்துக்கங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த ரெசிபிக்கு நம்ம தண்ணி சேர்க்க மாட்டோம். அதனால் இதுலேயே நல்லா கலந்துட்டு அடுத்து நம்ம பால் ஊற்றி நல்லா கலக்க போகிறோம். 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்குங்க. ஒரே தான் ஊற்றிட வேண்டாம், கட்டி போட்டுரும் மாவு. இப்போ நல்லா சப்பாத்தி பதத்துக்கு இதை நம்ம பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி பதத்தோடு இன்னும் கொஞ்சம் நீங்கள் சாஃப்டாகவே பிணைஞ்சிக்கங்க. இப்போது நல்லா பிணைஞ்சாச்சு மாவை. மாவு வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தடவுறேன் நான். அதே மாதிரி தடவி வச்சுருங்க. இது இப்போ நம்மளுக்கு 1 ஹவர் ரெஸ்ட் கொடுக்கணும். இதுக்கு இப்போ பாருங்கள் 1 ஹவர் ஆயிடுச்சு. இது பாருங்கள் நல்லா உப்பி வந்துருச்சு மாவு இப்போது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஒர்க் ஏரியாவுக்கு போயிடலாம். மைதா மாவை நல்லா தூவி விடுங்க. எல்லா பக்கமும் தூவி விடுங்க. அப்போ தான் நம்ம மாவு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய மைதா மாவு போட்டுக்கோங்க. இல்லாட்டினா உங்களுக்கு மாவு போய் கல்லோடு ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் தேய்க்கும் போது கஷ்டமாக இருக்கும். அடுத்து மாவை அதில் எடுத்து வைப்போம். மாவு நல்ல பதத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சு வச்சுக்கோங்க. கையிலே கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா வரும். இந்த மாதிரி தின்னா இல்லாமல் ரொம்பவும் தர்மனாக இல்லாமல் தேய்ச்சிக்கோங்க. படத்தி தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க மாவை. மேலே மாவு போட வேண்டாம். இங்கே பாருங்கள், நான் இப்போ ஒரு கிண்ணியோட மூடி தான் எடுத்திருக்கேன். இதிலே வச்சாலே நம்மளுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் ஈஸியாக வந்துடும். இதுக்காக நீங்கள் டோனட்டோட இது வாங்கணுன்னு அவசியம் இல்லை, அச்சு வாங்கணுன்னு. நான் சின்னதாக ஒரு மூடி எடுத்திருக்கேன். அதுக்கெல்லாம் நடுவில் போட்டு ஓட்டை போடுறதுக்கு. இப்போ பாருங்கள் டோனட் அச்சு மாதிரியே வந்துருச்சு அழகா. ஸோ இதை நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக வந்துருச்சு. இதை இப்போ நம்ம 30 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுக்க போகிறோம். 30 மினிட்ஸில் நல்லா உப்பி பஃபியாக வந்துடும். இது கடாயை வச்சுக்கோங்க. இதை பொரிக்கிறதுக்கு அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கங்க. 30 மினிட்ஸ் 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 30 மினிட்ஸ்
எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து போடலாம். ஸோ ஒன்று ஒன்றா போடுங்க, இல்லைன்னா பெரிய கடாயாக இருந்தால் 2ஆக கூட போடுங்க. இப்போ நான் 2ஆக தான் போட்டு பொரிக்க போகிறேன். லோ ஃப்ளேமில் வச்சே பொரிங்க, இல்லாட்டினா சீக்கிரம் கருவிடும். இது ஒரு 5 மினிட்ஸில் தான் வெந்துடும். அதனால் நீங்கள் அதிக நேரம் இதை எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. லோ ஃப்ளேமில் வச்சாலே ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா உப்பி நல்லா ரெட்டிஷாக வந்துடும். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போது லோ ஃப்ளேமில் வச்சே போடுங்க. அந்த குட்டி குட்டியாக இருக்கிற டோனட்டையும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இது கூடயே போட்டு போட்டு பொரிச்சு எடுத்து அதையும் தனியாக வச்சுக்கோங்க. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நல்லா செவந்து உப்பி வந்துருச்சு பூரி மாதிரி. ஸோ இந்த பதத்துக்கு வரமே நீங்கள் எடுத்துடலாம். இது எண்ணெய் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் எண்ணெய் குடிக்காது. நீங்கள் வெளியே எடுத்து போட்டு உங்களுக்கே தெரியும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போது நான் எல்லா டோனட்டையும் செஞ்சு எடுத்துட்டேன். ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு டோனட்டு. இதை நான் இதுக்கு மேலே பொடி பன்னீர் வச்சுருக்க ஜீனியை தூவுறேன். இல்லாட்டினா கேரம் மில்க் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட உருக்கி இது மேலே போட்டுக்கலாம். இன்னும் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக கொடுக்கும். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே சாக்லேட் இருந்தாலும் நீங்கள் தடவிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் டேரி மில்கை உருக்கி டோனட் மேலே தடவ போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் அதேமாதிரி பண்ணலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்கா, அவளுக்காக தான் நான் இது பண்ணுறேன். சாக்லேட் டோனட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி டோனட் மேலே இந்த மாதிரி சுகர் தூவிக்கங்க. குட்டி டோனட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டோனட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய்.